திரு பாலச்சந்தர், எப்படி பார்க்குறீங்க? 4 முனை போட்டி லார்ஜ்லி, அதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன 5வது 6வது முனைகள் இருக்கலாம். ஆனால் இந்த இதில் இறுதி சுற்று அப்படிங்கிறது என்னவா இருக்குது? இது வந்து கடினமான களமாக ஜட்ஜ் பண்ணுறது கடினமாக இருக்குன்னு பார்க்குறதா? ஏன்னா பல்வேறு விதமான பார்வைகள் முன்வைக்கப்படுது. இப்போ நிறைய வரக்கூடிய கணிப்புகள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எல்லாத்துலேயும் திமுகவுக்கு எட்ஜ் கிடைக்குது, ஆனால் கடினமான ஒரு போட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதும், அதே நேரத்தில் இல்லை இது வந்து வாக்குகளை இப்போ இவங்க மற்ற விருந்தினர்கள் சொன்னதில் 2வது இடம் 3வது இடம் போட்டி தான் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு, சென்னை தவிர்த்து. அப்போ அங்கேருந்து வாக்குகள் பிரியுது, அதனால் இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற பார்வையும், வேறு சில இடங்கள்லேருந்து இல்லை இது வந்து மாறி அலை வீசக்கூடியதாக இருக்குது, கடைசி நேரத்தில் மாற்றங்கள் வருது, அதிமுக எட்ஜ் இருக்குது அப்படிங்கிற பார்வையெல்லாம் முன்வைக்கப்படக்கூடிய சூழலில் சமூக வலைத்தளங்கள் நிறைய போகும். அதை தாண்டிய பார்வையாளர்களாக வைக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி கவனிக்கிறீங்க இந்த களத்தை? இந்த எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கமிட்டட் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ திமுக அதிமுக ரெண்டும் சேர்த்து ஏறக்குறைய 45 விழுக்காடு வந்து 50 விழுக்காடு அவங்க 2 பேரும் சேர்த்து கம்பைண்டாக கமிட்டட் ஓட்டு இருக்கு. அந்த ரெட்டைலைக்கு போடுறவங்க அவங்க ரெட்டைலைக்கு கமிட்டட் ஓட்டு மாறாமல் இருக்கா இந்த பலமுனை போட்டியில்? ஐ ஆம் கமிங் டு தட். ஏன்னா இந்த கமிட்டட் ஓட்டு வந்து 90 to 95% மாறாது. ஓகே, ஒரு 5 to 10% மாறுறதுக்கு வந்து சந்தர்ப்பங்கள் வரும். மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு 25% வச்சோம்னா உங்களுக்கு 70 to 75% வந்து தே ஸ்டாண்ட் கமிட்டட். மீதி 25% வந்து தேர் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ். அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த கட்சி அபிமானம் கிடையாது, நமக்கு எது தேவைன்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் வந்து ஓட்டு போடுறவங்க. போன சட்டமன்ற தேர்தலில் வந்து பெரிய ஆன்டி இன்கம்பன்சி வந்து இல்லை. அப்படி இருந்திருந்தால் த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து ஏடிஎம்கேக்கு எதிராக போயிருந்திருக்கணும். அப்படி போகலை. அவங்க 66 + 6 75 இடங்கள் கூட்டணியாக அவங்க வெற்றி பெற்றாங்க அந்த முறை. ஆமாம், கூட்டணியாக அவங்க 75 இடங்கள் வெற்றி பெற்றதுங்கிறது அது ஒரு சாதனை தான் அவங்களுக்கு. ஆனால் ஏன்னா அந்நியாரம் இந்த நான் கமிட்டட் ஓட்டர்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் பின்னாடி போகலை. அந்நியாரம் இன்னைக்கு அந்த நான் கமிட்டட் ஓட்டர்ஸ்ல பெரும்பான்மையானோர் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் ஸ்டாலின் பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இப்போ நீங்க அந்த 25% சொல்றீங்க. அந்த 20% நான் சொல்றேன். இப்போ 2 பெரிய பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. ட்ரக் மெனஸ் வந்து இருக்கு, லஞ்ச ஊழல் இருக்கு. இது ரெண்டுமே வந்து இந்த மாதிரி அந்த நான் கமிட்டட் ஓட்டர்ஸ் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா, ஆல் இண்டியா லெவல்லையும் இருக்கா, அப்போ அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, இது எல்லாத்தையும் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஜய் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இன்டிட்டர்மினேட் ஃபேக்டராக இருக்காரு அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அவருக்கு வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவருக்கு போகிற வாக்குகள், நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளில் குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகள் அவருக்கு போகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழருக்கு வந்து இளைஞர்கள் ஆதரவு வந்து ரொம்ப இருந்தது. ஆனால் அவங்க வந்து ஐடியாலஜிக்கலாக கனெக்டடாக இருக்கிறவங்க, அவங்க எப்படி மாறுவாங்க? நீங்கள் வந்து அவங்கள எல்லாருமே ஐடியாலஜிக்கலி கனெக்டட் கிடையாது நாம் தமிழர் கட்சியில். அந்த ஐடியாலஜிக்கலி கமிட்டட்லையும் அவங்க வந்து பெரியார் பிடிக்காதவங்க இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து யாருடைய எந்த குழுமத்துடைய ஆதிக்கமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இவருடைய சமீபத்திய பேச்சுக்களை வச்சு பார்க்கும்போது அவங்க இவர் கூடவே தொடர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிறது உறுதி கிடையாது. அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்து வந்து இளைஞர்கள் கூட்டத்தில் வந்து கவர்ச்சியின் காரணமாக ஈர்க்கப்படுபவர்கள் நிச்சயமாக விஜய் பின்னாடி வந்து போவாங்க. பொதுவாக வந்து நீங்கள் கவர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎம்கேயிலிருந்து ஏடிஎம்கே போகும் பொழுதே கவர்ச்சியின் காரணமாக எம்ஜிஆர் பின்னாடி போனவங்க அதிகம். ஆனால் அந்நியாரமும் டிஎம்கே ஒரு வலுவான பார்ட்டியாக இருந்தது காரணம் கவர்ச்சியில் மயங்காதவர்கள் நிறைய பேர் வந்து டிஎம்கே தொண்டர்களாக வந்து இருந்தாங்க. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் அவங்க கவர்ச்சிக்கு மயங்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒன்று. தலைவர்கள் போயிருக்காங்க. எம்ஜிஆர் தான் சிவப்பிரியன் சொல்றாரு, இன்னும் நிறைய நண்பர்கள் சொல்றதுல பார்க்கும். இப்போ வந்து களத்தில் விஜய் ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படின்னா அவங்களுக்கு எந்த காரணமும் தேவையில்லை, வேற எந்த லாஜிக்ஸும் பார்க்கல, அவங்க விஜய் அப்படின்னு போயிடுறாங்க அப்படின்ட்டு. அப்போ அப்படி ஒரு வாக்கு சதவீதம் அது வந்து என்னவா வேணா நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அது ஒரு பர்சன்டேஜ் இருக்குன்னா அந்த வாக்குகள்ங்கிறது வெறும் புதிய வாக்குகளாக இருக்கா, இல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்குகள்லையும் அப்படி இருக்கவங்க வர்றாங்களா? அதை எப்படி பார்க்க? ஏற்கனவே இருக்க வாக்குகளில் சில வாக்குகள் வந்து டிஎம்கே வாக்குகள் வந்து விஜய் பக்கம் கண்டிப்பாக போகும். அதாவது இவங்க மம்தா பானர்ஜி முதல்ல வந்தபோது வெஸ்ட் பெங்காலில் அவங்க ஒரே ஒன்று தான் சொன்னாங்க, பரிவர்த்தன் தொர்க்காராச்சே, அதாவது மாறுதல் தேவைன்னு சொன்னாங்க. 32 வருஷமாக சிபிஎம்க்கு தொடர்ந்து ஓட்டு போட்டிருந்தவங்க அந்த சமயத்தில் வந்து மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து இந்த 2 கட்சியிலுமே ஆண்டுக்கு புதுசாக சொல்கிறான்னு சொல்லி நினைக்கலாம். சில பேர் அது மாதிரி போகலாம். டிஎம்கேலேருந்து இந்த மாற்றம்னு சொல்லக்கூடியது சார் ஒவ்வொரு தேர்தலையுமே இருந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து பல ஆண்டுகளாக இந்த 3ஆவதாக அல்லது மாற்றாக ஒருத்தர் அப்படிங்கிறது தான் திரு வைகோ, அல்லது அதுக்கு முன்னாடியும் காங்கிரஸோ இல்லை மூப்பனாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து திரு விஜயகாந்த், இவங்க எல்லாமே அந்த மாற்றம்னு சொல்லி வந்தவங்க தான். திரு சீமான் அவர்களும்
அப்போ அந்த மாற்றத்துக்கான வாக்குகள் அப்படிங்கிறது எல்லா தேர்தலும் ஒரே அளவில் தான் இருக்கா, இல்லை இப்போ திரு விஜய்னால அது கூடியிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, விஜய்க்கு கூடுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா மாற்றத்தை விரும்புகிறவங்க வந்து யாருக்கு போடுறோங்கிறத பற்றி அதில் வந்து பெரும்பான்மையானவர் யாருக்கு போடுறோங்கிறத பற்றி யோசிப்பாங்க. ஓகே, ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி இப்போ மம்தா பானர்ஜிக்கு போட்டாங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னு தெரியும் இந்த மாற்றத்தின் காரணமாக நான் ஓட்டு போடும்போது. இப்போ விஜயுடைய அவருடைய பேச்சு, அவருடைய வாக்குகள், முதல்ல அவர் சொன்னது, பின்னாடி அவர் என்ன சொல்றாரு, அடுத்து வந்து பல கூட்டங்களை வந்து கேன்சல் பண்றது, இது எல்லாத்தையுமே மக்கள் வந்து பார்க்குறாங்க. அதனால பொதுவான அபிப்பிராயம் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக விஜய் இதுவரை முகிழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிற பார்வை. முதலமைச்சர் அப்படின்னு யோசிக்கிறதும் பார்ப்பாங்க அப்படிங்கிறீங்க. அந்த ஆளுமைக்கான தன்மைகள் என்னவா இருக்குங்கிறது ஆளுங்கட்சியாக வரவே முடியாது, ஏன் ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. வாக்குகளை வீணடிக்க வேண்டாம்ங்கிற ஒரு சிந்தனையும் அதில் சேர்ந்தே வருன்றீங்க. பேசலாம், இதுலேயும் நிறைய கேள்விகள் இருக்கிறது. இதே ஒரு முக்கியமான கேள்வி, நான் கடந்த சுற்றுல பாலச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டதுலேருந்து, வெற்றி பெறக்கூடியவர்களுக்கான வாக்கு அப்படின்றத என் வாக்கை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது. அதுதான் பெரும்பாலும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறதாகவும் இருக்குன்னு பார்க்கணுமா, அல்லது இது வேறா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ வந்து நீங்கள் எக்ஸ் ஃபேக்டராக விஜய் இருக்காரு, அல்லது இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஆட்சி அமைப்பாங்களா, அல்லது அவர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற இடத்துல இருந்து முடிவுகள் எடுப்பாங்களா, இல்ல அது இல்லாமலே முடிவுகள் எடுக்குமா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த வெற்றி பெறும் கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு மனோபாவம் ஒரு சில சதவீதம் இருக்கிறத மறுக்கிறது இல்லை. நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு போடலாம் அப்படின்ற எண்ணம் வந்து இது வந்துடும். அதே நேரத்தில் நம்ம இந்த இளைஞர்களுக்கு இப்ப எல்லாருமே ஜென்ராம் சார், சிவபிரியன் எல்லாருமே சொன்னது, இந்த மாற்றம் தேவை அப்படின்னு விஜயோடைய ரசிகர்கள் சொல்றாங்கல்ல, அது வந்து பச்சை பொய். அது வந்து எனக்கு மாற்று கருத்தே இல்லை. என்னன்னா, அவர் வந்து ஒரு சினிமா ரசிகருக்கு, நான் ஒரு சினிமா நடிகருக்கு அவரால் ஈர்க்கப்பட்டு நான் போய் ஓட்டு போடுறேன் சொல்ல வைக்கப்படுறாங்க. அதற்காக மாற்றம் தேவைன்ற முகமூடியை போடுறாங்க. இவங்க உண்மையிலேயே மாற்றம் தேவைன்னா சீமான் வந்தார்ல, அப்படி மாற்றத்தை நோக்கி இவங்க போனாங்களா? சரி, அப்படி இல்ல. சரி, இப்ப விஜயும் வந்து நான் தமிழ்நாட்டுல எங்கேயுமே ஒரு பொட்டு நிலைமை இருக்காது, அத்தனையும் வந்து பசுமையா மாற்றி அரசு சார்பில் மரங்கள் நட்டு இந்த தமிழகத்தை அப்படி பூச்சியாக்கி தட்பவெப்பத்தை மாற்றி ஏசிகள் தேவையில்லாமல் இந்த மாதிரி சூரிய வெப்பத்தை குறைச்சி ஏதாவது பண்ண போறேன் சொன்னாங்களா? இல்ல ஒரு இயற்கை மின்சாரத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தண்ணீர் பெறறதுக்கு ஒரு மின்சாரத்தை நம்ம வெளி மாநிலங்கள் நம்மளே சோலாறு, காற்றாலை, தண்ணீர் இதன் மூலமான மின்சாரத்தை எடுப்போம், இது மாதிரி பண்ண சொன்னாங்க. இல்ல அத்தனை இன்ஜினியரிங் காலேஜ், அத்தனை பாலிடெக்னிக் வந்து நான் வந்து ஒரு ஐஐடி மாதிரி மாத்தி புதிய புதிய கண்டுபிடிப்புகளை வந்து நம்ம தமிழகத்தை நிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப 3 கேஸ் சிலிண்டர்னா 6 கேஸ் சிலிண்டர் 2000 ரூபானா 2500 ரூபா. இவருக்கு சீர் வரிசை, பிறந்த குழந்தைக்கு போதனம். இதே நாங்க சொல்றோம். சின்ன மாற்றத்துக்கு மாற்று அரசியல்னு சொல்றதுக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன் இருக்குன்னு கேள்வி கேட்கிறீங்க? கண்டிப்பா இல்லவே இல்ல. அவர்கள் அப்படி மாற்ற அரசியல போன சீமான் பின்னாடி அவங்க போயிருப்பாங்க. எப்படி ஒரு இயற்கையை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு, பூமியை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு கடல் வளத்தை பாதுகாக்கணும், மலை வளத்தை பாதுகாக்கணும், மரங்களை பாதுகாக்கணும், அப்படி ஒரு மாற்றத்தை தெரிய போயிருந்தாலும் இதுதான் நியாயமா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு விஜய் மாற்றத்துக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. அப்புறம் இது சொன்னாங்க, குழந்தைகள் மிரட்டி வாக்களிக்க வைக்கிறாங்கன்னு ஒரு பாயிண்ட் பேசணும் நம்ம. அது வந்து நீங்க வந்து இன்னும் இருக்கு, நான் மறுக்கல. எனக்கு என்னுடைய உறவு வீட்டுல கூட ஒரு பொண்ணு வந்து நீங்க ஓட்டு போடலைன்னா நான் ஃபெயில் ஆயிருவேன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. அவங்க அப்பா அம்மாவை நான் பரீட்சையில ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு மிரட்டுது. இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். இருந்தாலும் நம்ம குழந்தைகளை பொறுத்தவரை நம்ம சின்ன வயசுல வந்து என்ன செய்வோம், இன்னைக்கு அப்பா வந்து வேலைக்கு போக கூடாது, என் கூட தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து சரி சரி அப்பா இந்த வேலைக்கு இங்க அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போறோம். இந்த மாதிரி பொய்களை குழந்தைகள்கிட்ட சொல்லிட்டேன். அவர்கள் நிச்சயமாக வாக்கை வந்து அவர்கள் விருப்பப்படிதான் செலுத்துவாங்கன்னு பாக்குறேன் நானு. ஓகே, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பெருசா வராது. வீட்டுக்கு ஒரு விஜய் அவங்க மாற்றத்தை உண்டாக்குவாங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவுங்கிறீங்க. அந்த குழந்தைகள் மூலமான விஜய்க்கோ ஓட்டு இருந்தா அவங்க போட்டுருவாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. அதுல அவங்க சாலிடா ஒரு சிவபிரியன் சார் சொன்ன மாதிரி அதுக்கு பூத் ஏஜென்ட் தேவையில்லை, நீங்க அதுக்கு பணம் கொடுக்கணும் தேவையில்லை, அதுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணணும் தேவையில்லை, நாளிதழ்ல ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்கணும் தேவையில்லை, எந்த விளம்பரமும் தேவையில்லை. அது விஜய்க்காக போய் அப்படியே அந்த வாக்குகள் விழுந்துரும். மற்றபடி வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு வாக்குகளை மாற்றுவார்கள் குழந்தைகள் சொல்றது சரி சரின்னு சொல்லுவாங்க பெற்றோரும் பட்டிகளும். அந்த கடைசி நேரத்தில் அவர்கள் நினைத்த வாக்குகளை அதை பதிவு செய்வாங்க. ஏன்னா இது ஒரு 5 வருஷ லைஃப்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அது ஓகே, பேசலாம்.